டுடே ஈஸியாக சிம்பிளாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு 3 பொருள் தான் தேவைங்க. ஸ்வீட்டுக்கு வெல்லம், கொஞ்சமாக தேங்காய், ஸ்மெல்லுக்கு நெய். இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ துருவின தேங்காய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். துருவினனால இதோட ஷேப் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களோட இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் மெல்ட் ஆகி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த தேங்காவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காவை வந்து இந்த நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நெய்யில் ரோஸ்ட் பண்ண தேங்காவை நான் இன்னொரு பிளேட்க்கு வந்து இந்த மாதிரி மாற்றி வைக்கிறேன். இதே பேனில் வந்து இப்போது வெல்லத்தை வச்சு நம்ம பாகு ரெடி பண்ணணும். இப்போ பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது மெல்ட் ஆக ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இது ஃபுல்லாக மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது நம்ம ஆட் பண்ண எல்லா வெல்லமுமே இந்த மாதிரி டிசால்வ் ஆகி நமக்கு வந்து வெல்லம் வந்து பாகு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை வந்து இப்போ ஆட் பண்ணணும். இப்போ இந்த தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பாகோட தேங்காய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கெட்டியாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு கெட்டியானதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பட்டர் ஷீட்டுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய் மிக்சரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மிக்சரையுமே இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு நல்ல ஷேப் கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். இது வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்க்கு வந்து ஷேப் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்க்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ முட்டாய் ரெடி ஆகிடுச்சு. பட் நம்ம வந்து ஒரு 1 ஹவருக்கு வந்து இந்த மாதிரி செட் பண்ண வச்சிடலாம். 1 ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணால் நமக்கு வந்து ஷேப் வந்து நல்லா வரும். இந்த மாதிரி 3 இன்க்ரீடியன்ட்ஸ், அதுவும் வீட்டில் இருக்கிறத வச்சு ஈஸியாக இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் நம்ம செய்யலாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த சிம்பிளான ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.